ஓட்டுநர்கள் வந்து என்னோட வணக்கம். அண்ணன் சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஸ்டாண்டை வச்சுருக்கோம். நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏன் நாம் நினைச்சா பண்ண முடியாது? நாம் நினைச்சா பண்ண முடியாது என்ன இருக்குது? அதுக்கு ஒத்துழைப்பாக நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்தா பண்ண முடியும். நீங்கள் தனிநபராக போனால் பண்ண முடியும். நீங்கள் இந்த பட்டிக்கோட்டில் கிட்டத்தட்ட எத்தனை டிரைவர் இருப்பாங்க? நாம் எல்லாம் ஒன்று கூடி இருந்தால் இந்த இடத்துல ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறோம். அந்த இடத்துல ஒரு 30 பேர் போகக்குள்ள அந்த இடத்துல நம்மளுக்கு மரியாதை கிடைக்குமா கிடைக்கும்? அது சொல்றதெல்லாம் சரிதான். 30 பேர் கரெக்டாக நம்மள 30 பேர் சேரணும். அதுதான் ஒன்றா சேரணும். நம்ம ஓட்டுநர்கள் வந்து வாழ்வாதாரமாக அழிச்சிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம தொழில் ரீதியாக நம்ம அழிஞ்சிட்டு போகிறோன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. தெரிஞ்சு சேரணுமா அப்படின்றத வந்து அந்த எண்ணங்களை மாற்றணும். ஃபஸ்ட்டு நாம சேரணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்ன இப்போ ஆள் சேர்த்துறீங்க அவ்வளோதானே. இதில் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான். ஏன்னா அப்படி இல்லை இப்போ 40 நாள் இந்த வண்டியில் 5 பேர் துணி மூட்டையை கட்டிக்கிட்டு 40 நாள் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணிக்கணும். எதுக்காக நீங்க நினைக்க சொல்லுங்க. ஓப்பனா பேசுவோம். அந்த சங்கத்துல இருந்து வந்து அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிறான்னு ஒரு இதுல நிக்கிறீங்க. ஆனா எல்லாரும் அதுக்குள்ள வருவாங்கிறது தான் தெரியல. பொதுவான ஒரு கருத்தா சொல்றேன். இல்ல நான் பொதுவான ஒரு கருத்தா சொல்றேன். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கார் வச்சிருக்கோம், நமக்கான நலத்திட்டங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு 3 வீல் ஆட்டோ வச்சிருக்கோம், நமக்கான நலத்திட்டங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு லாரி வச்சிருக்கோம், நமக்கான எல்லாம் நமக்கான நம்மளாம் யாருப்பா? இததான் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த பிரிச்சு வச்சிருக்கிறத நம்ம ஒண்ணு சேர்க்கணும்ல. ஒண்ணு சேர்ந்தாதானே எங்க டிரைவர் வளர்ச்சியை நம்ம தடுக்க முடியாது. அன்னைக்கு ஒரு டிரைவரை வாங்கண்ணா வாங்கண்ணா டிரைவரா அண்ணா உட்காருங்கண்ணா சாப்பிடுங்கண்ணா ஏதாவது டீ சாப்பிடுறீங்களா டிரைவர் சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு டிரைவரே அவர் பாட்டுக்கு போவாரு ஓனரு. ஒரு டிரைவர் என்கிட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போன் அடிச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன் அடிச்சு, அண்ணன் நான் வீட்டில் ஒரு சங்கடம் ஆகி போச்சு, நான் இங்கே ஊருக்கு போகணும், நான் பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன், அழுக்கா இருக்கு, பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன், என்கிட்ட காசு இருக்கேன், 43,000 காசு வச்சுக்கேன், என்னை பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன்னு ஒரு டிரைவர் போன். இன்னைக்கு இந்த டிரைவரோட நிலைமை நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க, அதுதான் உண்மை. எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொதுமக்களாகவே இருந்தாலும் சரி, வந்தா என்ன பிரச்சனையே தெரியாது. அந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கா, இழுத்து போட்டு டிரைவர் அடிக்கிறது, என்ன பிரச்சனையும் அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி நடக்குது? நமக்குள்ள ஒத்துமல்ல. நான் கார் டிரைவரு, நான் வந்து ஆட்டோ டிரைவரு, நான் வந்து லாரி டிரைவரு, இப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சுக்கிறதுனாலதான் இந்த மனப்பான்மையை நம்ம உருவாக்கல. புகுத்திட்டாங்க. ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நமக்குள்ள புகுத்திட்டாங்க. நம்ம போறதுக்குள்ள அவங்க புண்ணியம் எடுத்து போவாங்க. அததான் சொல்றேன், நமக்குள்ள அதை புகுத்திட்டாங்க. நீங்க கார் டிரைவர், நீங்க ஆட்டோ டிரைவர், நீங்க லாரி டிரைவர்ன்ற விஷயத்த நம்ம உருவாக்கல. நமக்குள்ள பிரிவினை இல்ல, நம்மள பிரிச்சே வச்சிருக்காங்க. அதை ஒண்ணு சேர்க்கறதா நம்ம சங்கத்தோட வேலை. அதுக்காக தான் முழு மூச்சை போட்டு ராவ பொருள் பார்க்காம இத்தனை பேரும் அலைஞ்சி. இப்ப உங்கள்கிட்ட வந்து பேசுறோமா, விருப்பம் இருந்தா நம்ம நலத்திட்டங்கள் நல்லா இருக்கு, இவங்க யோசனை பிடிச்சிருக்குன்னா நீங்க உள்ள வர போறீங்க. இல்லாட்டி வரம்பா பேசுறோம் 100 பேர்ல நீங்க ஒரு ஆளு விட்டுற போறீங்க. அவ்வளவுதான் விஷயம். நாங்க நீங்க விட்டுறீங்கன்னு சொல்லி நாங்க நிக்க மாட்டோம். நீங்க எடுத்த நோக்கம் எல்லாத்துக்கும். ஆனா இப்ப நீங்க பேசுறீங்க இல்லையா, ஆட்டோ இல்ல பஸ் ஏன் வந்து இங்க பேசுறாங்க, நாங்க எல்லாத்துக்கும் பொதுவாக தானே பேசுறோம். ஏன்னா எங்களோட நோக்கம் வேற இல்லை. எங்களோட நோக்கம் மேன்மையானதா இருக்குல்ல. அந்த மேன்மையான நோக்கத்தை நோக்கி தானே நாங்க ஓட முடியும். ஒவ்வொருத்தரும் தகுந்த மாதிரி பேசுறதுக்கு நாங்க ஒன்றும் பச்சை இல்லை. நம்ம சங்கம் அந்த மாதிரி ஒரு சங்கமும் கிடையாதுல்ல. நல்ல நேர்கொண்ட பார்வை, நிலையான பாதை, இதை நோக்கி தான் நம்ம சங்கம் போயிட்டு இருக்கோம். அதை நோக்கி உங்களை வாங்க நாங்க கூப்பிடுறோம். நல்லது செய்யுங்க, நாங்க சேர்ந்து சப்போர்ட் பண்றோம். அவ்வளவுதான் எங்களால முடியும். இந்த ஒரு வார்த்தை